ஏய் உன் முடிவு என்ன சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்கு வெற்றி. பதனி எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். உன் முடிவை சொல்லு. அண்ணா இன்னும் ரவுண்ட் ஊத்துங்கண்ணா. ஏதோ கொடுக்குறேம்மா. அண்ணா இன்னும் கொஞ்சம் தரேம்மா. எனக்கெல்லாம் வேணாம். அண்ணா இன்னும் கொஞ்சம். சரி. வாமிட் வர மாதிரி இருக்குடா. சீக்கிரமா போயிட்டு கூட்டிட்டு போடா. சக்தி நீ எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டே இல்ல? எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதுடா. முதல்ல நீ வண்டி எடு. பதனியை அளவா குடிக்கணும். வாங்கி வாங்கி குடிச்சா வயித்த கலக்காம என்ன பண்ணும்? என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல. வாந்தி வருதா இல்ல வயித்த கலக்குதான்னு கேட்டேன். ஆமா எனக்கு ரெண்டுமே தான். ஏய் 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 அந்த சைடு திரும்பு. நீ வண்டி எடு. வண்டி எடுக்கிறேன். சீக்கிரம் போடா. முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். நான் இந்த வயிற்று வலியிலையும் வாந்திலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இது ஒண்ணுதான் கேடா. சீக்கிரமா நீ ஓட்டுடா. சரி சரி கோவப்படாத, போறேன். நான் வெற்றிக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கவா? இல்ல பூஜா, நானே கால் பண்றேன். அண்ணி இதோ வெற்றியே வந்தாச்சு. என்னடா அவ என்ன சொன்னா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டானா இல்ல என்னை எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொன்னாளா? சக்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாமா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு அவளே சொன்னாளாடா? அம்மா அவளை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவ உங்களை எதிர்த்து நிக்க மாட்டான். நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. அத்தையும் யாராலையும் ஜெயிக்க முடியாதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சக்தி என்ன சொன்னா அத நீ முதல்ல சரியா சொல்லு வெற்றி. அம்மாவை எதிர்த்து அவ நிக்க மாட்டான். இதுக்கு மேல என்ன சொல்ற? அப்படின்னா அத்தையை எதிர்த்து நான் நிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னாலா? அதானே நீ சொல்ற? இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை கவனிச்சுக்கிறேன். டேய் சொன்ன மாதிரியே கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டீங்களேடா. அண்ணே தூக்கிட்டு வந்துட்டோம்ல, மிஷன் சக்சஸ். அதெல்லாம் சரிதான். ஆனா எதுக்குடா அப்படி அரிசி மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரீங்க? பாக்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குடா. அண்ணே சண்டைன்னு வந்துட்டா கிளியாத சட்டை எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி தானே கடத்தல்னு வந்துட்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அதான் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலிசமா இருக்கும். டேய் ரொம்ப வலிக்குது போல அண்ணனுக்கு மனசு. அண்ணி முகத்தை காட்டாதான் அண்ணன் சந்தோஷப்படுவாரு. ஓபன் பண்ணி முகத்துல சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் ஒரு சுத்து தான் நீ. ஒண்ணு ரெண்டு மூணு. அண்ணி யாரா அது? ஐ வலகாரி. ஐயோ அடச்சி, எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? அது நான் இல்ல, இவன் தான் தூக்கிட்டு வந்தான். ஆமா நீ தானே தூக்கிட்டு வந்த அங்க இருந்து. நான் வந்து கோழி என்ன திட்டுறா? அண்ணே கொஞ்சமா தண்ணி மட்டும் கொடுத்து எங்க உயிரை கொஞ்சம் காப்பாத்து ப்ளீஸ். அதான்டா டேய் தொரடா. ஏண்டா ஏண்டா டேய், சக்தியை தூக்கிட்டு வர சொன்னா யார் வீட்டு வேலைக்காரியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணே தெரியாதா உங்களுக்கு? அண்ணே கொசு மருந்து அடிச்சாங்களா, அந்த புகையில கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்.
அண்ணே ஒரு வாரம் தான் ஃபெயில் ஆயிருக்கோம். இதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத. மறுபடியும் மாறு வேஷத்துல போய் அண்ணியை தூக்கியே தீருவோம். ஆமாண்ணா தூக்கி ஏத்திடுறோண்ணே. என்னது மறுபடியும் போறீங்களா? அது மாறு வேஷத்துலயா? ஆமாண்ணே. ஆமாண்ணே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இதான் கரெக்டான ரூட். ஆமாண்ணே. அண்ணா இந்த வாட்டி மாறு வேஷத்துல போய் அண்ணியை நாங்க 2 பேரும் கரெக்டா தூக்கிட்டு வரோம்ண்ணே. ஆமாண்ணே நம்புனே. போலாமாடா? வாடா போலாம்டா. போலாம்டா. வரோண்ணே. தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறோம். அண்ணே அண்ணியோட வரோம். பயப்படாத. டேய் அண்ணி மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. இப்ப போனா சிறப்பா முடிச்சிடலாம். வா. டேய் இருடா. அண்ணி இப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கல்ல, இந்த டைம்ல போய் அவங்கள கடத்தினா நல்லா இருக்குமாடா? இப்ப ஏன்டா பிடிவாங்க? மனசுக்கு இந்த வாட்டி நம்ம சொதப்புனா அண்ணன் நம்மளை கொன்னே போட்டுருவாரா. மனசை கல்லாக்கிட்டு வா அண்ணியை கடத்துவோம். சரிடா. எப்படி கடத்துறது? அண்ணி வாயை பத்தி தூக்கிடுவோமா? கண்ணையும் கட்டணும்ல. முதல்ல கண்ணை கட்டுவோம்டா. வாயை பத்தி டேய் சும்மா இருமா. நீங்க வாங்கடா. எங்களையா கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்டா வாங்கடா. ஒருவேளை நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சாங்களோ? அது எப்படி தெரியும்? போலீஸே நம்ம அக்யூஸ் தானே அரெஸ்ட் பண்ணாங்க. அதான் கண்டிப்பா தெரியாது. சரி பயத்தை வெளியே காட்டிக்காத, டெரரா நடிப்போம். அண்ணியை தூக்கிடுவோம். நீ பாரு நெஞ்சு நிமித்திட்டு வா.